Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. வானிலை ஆய்வு மையம் 17 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்போதைய மழை நிலவரம் குறித்து வரைகலை விளக்கத்துடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி கவிதா. நேர்களே, அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு தமிழகத்தின் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் நல்ல ஒரு மழை பொழிவை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களா தலைநகர் சென்னைக்கு தான் கொஞ்சம் மழை ஆட்டம் காட்டிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இன்றும் 17 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றது தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மேல மேக கூட்டங்களுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் ஒரு வறண்ட வானிலை நிலவினாலும் ஒரு சில பகுதிகளில் மழை மேகங்களாக அது திரள்வதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ இந்த 3 மணி 4 மணி இந்த நிலவரப்படி போக போக நேரம் போக போக மாலை வேளை எப்படி இருக்க போகிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது இது மழையாக எந்தெந்த பகுதிகளில் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நிலவரப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். வட மாவட்டங்கள் அப்படியே தொடர்ந்து ஒரு பெல்ட் மாதிரி இங்க டெல்டா மாவட்டங்கள் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பெரும்பாலான மாவட்டங்களிலுமே மிதமான மழை பொழிவு அப்படின்றத பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்கள் கடந்த வாரங்களில் நல்ல மழை பொழிவை பெற்றிருந்தன. இன்னைக்கு பார்க்கும்போது தூத்துக்குடி, காயல்பட்டினம் இந்த பகுதிகளில் மட்டும் ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. 5 மணி நிலவரப்படி முதல்ல நம்ம டெல்டா மாவட்டத்தை பார்த்துடலாம். சென்னையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு மழை இல்லை. ஒரு சில பகுதிகளில் மட்டும் புறநகர் பகுதிகளில் ஓரளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி சென்னைக்கு நோ ஆக்ஷன் இன்னைக்கு. நம்ம டெல்டா மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி இந்த பெல்ட்ல இதில் மொத்தமே கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி பார்த்தா எந்த பகுதியில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆக்ஷன் பிளாக் எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மிக கனமழை என்ற அளவில் நாம பார்க்கும்போது இங்க தேவக்கோட்டை, அறந்தாங்கி, கல்லூர், அரிமளம், திருமயம், அதுக்கப்புறம் திருப்புன்னவாசல், இங்க பகுதியில் இருக்கக்கூடிய கரூர், ஆவுடையார் கோவில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா தஞ்சாவூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. பார்த்தோம்னா தஞ்சாவூர், செங்கிப்பட்டி, திருக்காட்டுப்பள்ளி, புள்ளம்பாடி, பழுவூர், அதே மாதிரி ஐயம்பேட்டை, கும்பகோணம், செம்மங்குடி, நீடாமங்கலம் இந்த பகுதிகள் எல்லாம், கந்தர்வக்கோட்டை இந்த பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு ரெட் ஜோன் நம்மளால பார்க்க முடிகிறது. இன்று மாலை இந்த டெல்டா மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மழை நிலவரம் இருக்க அப்படியே அந்த பெல்ட் கண்டினியூ ஆகுது. பார்த்தீங்கன்னா திருச்சியை தாண்டி பெரம்பலூரா இருக்கட்டும், பெரம்பலூர், துறையூர், அப்படியே கொங்கு மண்டலத்தை நோக்கி நகருது இந்த மழை பெல்ட். பார்த்தோம்னா இங்க கொங்கு மண்டலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா மேட்டூர் அணையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மேட்டூர், மேச்சேரி, நங்கவல்லி, தாரமங்கலம், ஓமலூர் இந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. எடப்பாடி உள்ளிட்ட இந்த சுற்றுவட்டார பகுதிகளிலுமே கனமழை பெய்வதற்கான நிலை இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா மேலே வந்தோம்னா இங்க கர்நாடக மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்ணாகரம், ஒகேனக்கல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இங்க பெண்ணாகரம் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. இதை ஒட்டி இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் இந்த பகுதிகளிலுமே கூட இன்று மாலை நிலவரப்படி நல்ல ஒரு மழை பொழிவு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது பாத்தீங்கன்னா கோவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், உதகமண்டலம் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், சத்தியமங்கலம், அந்தியூர், நம்பியூர், இந்த உதகமண்டலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதிகளிலேயுமே கூட கர்நாடக மாநில எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டங்கள் பெரிதும் பயனடைகின்றன, டெல்டா மாவட்டங்களும் தொடர்ந்து பயனடைகின்றன. இரவு நேரம் இது போக போக பார்த்தீங்கன்னா மழையின் அளவு கொஞ்சம் கொஞ்சமா மேல நகர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. 7 மணி நிலவரத்தை பாருங்க. இங்க வட தமிழகம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கிருஷ்ணகிரி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், ஹோசூர், தேன்கனிக்கோட்டை,
அந்த அதோட சேர்த்து பெங்களூர் மாநகரம், பெங்களூர்ல இருக்கக்கூடிய பகுதிகள், அது சுற்றுவட்டார பகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இன்னைக்கு வட மாவட்டங்கள் தான் பெரிதும் இந்த மழையால பயனடைய இருக்கின்றன அப்படின்றத நம்மளால உணர முடிகிறது. ஸோ தலைநகர் சென்னைக்கு எப்போதாங்க விமோச்சனம், எப்போதான் மழை கிடைக்கும், அனல் தாங்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் முழுக்கவே தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவினாலுமே ஒரு சில நேரங்களில் மிதமான மழைக்கு ஒரு சில இடங்களில் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு புதன்கிழமை கிடைக்குது. புதன்கிழமைக்கு மேலே தான் சென்னை, வேலூர், புதுச்சேரி, காஞ்சிபுரம் இந்த என்டையர் பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த 3 பகுதிகளுக்குமே கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த வாரமோ பெரும்பாலும் வானிலை வறண்ட வானிலை தான் இருக்க போகிறது அப்படின்னாலுமே ஒரு சில பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை கன முதல் மிக கனமழையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான வட மாவட்டங்களிலும் மிதமான அளவில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.